வணக்கம். செப்டம்பர் 1, 2024 முதல் போக்குவரத்து விதிமீறல்களை கொண்ட நபர்கள் கத்தாருக்கு வெளியே எந்த எல்லை வழியாகவும் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனைத்து அபராதங்களும் நிலுவைத் தொகையும் செலுத்தப்படும் வரை அவர்கள் வெளியே செல்ல அனுமதி இல்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து சட்டத்தை மீறுபவர்கள் எந்த மாநில எல்லைகள் வழியாகவும் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. ஆகஸ்ட் 31, 2024 வரை இது தொடரும். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் நாடுகளின் குடிமக்கள் தவிர குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் போக்குவரத்து அபராதத்தில் 50% தள்ளுபடி என்று MOI தனது சமூக ஊடக சேனல்கள் மூலம் அறிவித்துள்ளது. தள்ளுபடி காலம் ஜூன் 1, 2024 அன்று தொடங்கி மேலும் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் பதிவு செய்யப்பட்ட மீறல்களும் அடங்கும். சீட் பெல்ட்டுகளை பயன்படுத்துதல் மற்றும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது போன்ற போக்குவரத்து பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்குமாறு அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. சாலைகளில் விபத்துகள் மற்றும் நெரிசலை குறைக்க போக்குவரத்து விதிகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடர் இடுக்கை உள்ள மின் பலகைகள் சாலைகளில் நெறிப்படுத்தி உள்ளனர். போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு எண் 54 சாலையில் வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர் மற்றும் முன் இருக்கை பயணி இருவரும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று அது விளக்குகிறது. வாகனம் ஓட்டும் போது இருக்கை பெல்ட்டுகளை அணிவது மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது போக்குவரத்து விபத்துகளை குறைக்க கணிசமாக பங்களிக்கிறது. வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் அபாயகரமான போக்குவரத்து விபத்துகள் மற்றும் பெரிய காயங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ஏற்படுகின்றன. ரேடார் அமைப்புகள் சாலையில் போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படங்கள் மற்றும் காட்சிகளை பிடிக்கின்றன என்று அமைச்சகம் எச்சரித்தது. அவசர காலத்தில் 999 என்ற எண்ணை உடனடியாக அழைக்குமாறு மக்களை MOI கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த சேவை அவசரகால சூழ்நிலைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அறிவுறுத்தியுள்ளது. மொபைல் போனை பயன்படுத்துவதற்கான ரேடார் மூலம் கண்டறியப்பட்ட மீறல்கள் எந்த தள்ளுபடிக்கும் தகுதி பெறாது. புதிய ரேடார் அமைப்புகள் 3 மீறல்களை கண்டறியும் திறன் கொண்டவை. சீட் பெல்ட்டை பயன்படுத்த தவறுதல், மொபைல் போன் பயன்பாடு மற்றும் வேகம் ஆகியவற்றை கண்டறியும் திறன் கொண்டவை. சீட் பெல்ட் மீறல்களுக்கான அபராதம் கத்தாரி ரியால் 500 மற்றும் 30 நாட்களுக்குள் தீர்க்கப்பட்டால் தள்ளுபடிக்கு தகுதியுடையது. இருப்பினும் மொபைல் போனை பயன்படுத்தினால் தள்ளுபடி விருப்பமின்றி கத்தார் ரியால் 500 அபராதம் விதிக்கப்படும். குறிப்பாக சந்திப்புகள் மற்றும் போக்குவரத்து சிக்னலில் நியமிக்கப்பட்ட பாதைகளுக்குள் தங்குவது சீரான போக்குவரத்து ஓட்டத்தை உறுதி செய்து விபத்துகளை தவிர்க்கலாம். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய லா ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.